வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இளைஞர்கள் அதிக அளவில் விளையாட்டுகளில் ஈடுபட்டு ஆரோக்கியத்தை பேண பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று பங்கேற்கிறார். சென்னையில் பருவமழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கூறியுள்ளார். US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ரோஹன் போப்பண்ணா எப்டன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டுத்துறையை ஊக்குவித்து இளைஞர்களை அதிக அளவில் பங்கெடுக்க செய்ய அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி இன்று வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர், பழம்பெரும் இந்திய ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்திற்கு நாடு இன்று அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையில் அளப்பரிய சேவையாற்றியவர்களுக்கும் அர்ப்பணிப்புடன் பங்கெடுத்த அனைவருக்கும் தமது பாராட்டுக்களை பிரதமர் உரித்தாக்கியுள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் மேஜர் தியான்சந்த் தேசிய விளையாட்டரங்கில் அவருக்கு இன்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், குடிமக்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடனும் கட்டுக்கோப்புடனும் திகழ வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஆரோக்கியமான குடிமக்கள் வளமான சமூகத்தையும் நாட்டையும் உருவாக்க முடியும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் அனைவரும் தினசரி குறைந்தது 1 மணி நேரமாவது பிடித்த விளையாட்டுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள அவர் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய விளையாட்டு தினத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி மேஜர் தியான்சந்திற்கு இன்று அஞ்சலி செலுத்தியதோடு அனைவருக்கும் விளையாட்டு தின நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினமான இன்று தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. மத்திய நிதியமைச்சகம் பாதுகாப்பு ஒப்பந்த ஒழுங்குமுறை சட்டம் 1956 திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் பிற தொழில்நுட்ப பிரிவுகளும் சர்வதேச முதலீட்டு நிறுவனங்களை இலகுவாக தொடர்பு கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்தி தத்தம் நிறுவனங்களை முன்னெடுத்து செல்லவும் இந்த சட்ட திருத்தம் வழிகோலுகிறது. இந்த புதிய அறிவிக்கையை நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டது. ஜம்மு காஷ்மீரின் கந்தர்பால், ஸ்ரீநகர், புத்கம், ரஜௌரி, பூஞ்ச், ரியாசி ஆகிய 6 மாவட்டங்களின் 26 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி நடைபெறும் 2வது கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டதை அடுத்து வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. மனுக்களை வரும் 5ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் முதல் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை திரும்ப பெற நாளை கடைசி நாளாகும். இதுவரை 244 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் முதலீட்டாளர்களுக்கான மாநாட்டில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று பங்கேற்கிறார். தமிழ்நாட்டிற்கான முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இதில் அவர் முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என தெரிகிறது. புலம்பெயர்ந்த தமிழர்களிடையே முதலமைச்சர் நாளை மறுநாள் அங்கு கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து சிக்காகோ செல்லும் அவர் அங்கு 10 நாட்களுக்கு முக்கிய முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்கின்றார். தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி விலையில்லா வேட்டி சேலை திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்காக 1,77,64,000 சேலைகள் மற்றும் 1,77,22,000 வேட்டிகளை உற்பத்தி செய்ய அனுமதி வழங்கி அரசாணையும் வழங்கியுள்ளது. வேட்டி சேலை வழங்கும் நடைமுறையை கண்காணிக்க வருவாய்த்துறை முதன்மை செயலர் தலைமையில் குழு அமைத்து அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. நியாய விலை கடைகள் மூலம் பயனாளிகளுக்கு வேட்டி சேலை கிடைப்பதை உறுதி செய்ய விரல் ரேகை பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இருப்பில் உள்ள வேட்டி சேலைகளை நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு அனுப்பி வைக்கவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது.
சென்னையில் பருவமழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் இதற்கென பல்துறை ஆலோசனைக் கூட்டம் மீண்டும் நடைபெறும் என்று குறிப்பிட்டார். சென்னை மாநகரில் மழைநீர் வடிகால் தொடர்பாக அறிவிக்கப்பட்ட பணிகளில் 95% முடிவடைந்து விட்டதாகவும் 25 சென்டிமீட்டர் வரையிலான மழை பொழிவை எதிர்கொள்ளும் வசதிகள் உள்ளதாகவும் கூறியுள்ளார். சென்னை மட்டுமல்லாமல் திருச்சி உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாருவது உள்ளிட்ட பணிகள் துரிதகதியில் நடைபெறுவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வரும் டிசம்பர் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என்றார். எல்லா இடத்துலயும் ஆகார தாமரை அகற்றிட்டோம். இப்போ புதுசா 2 மிஷின் 22 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் சென்னை மாநகராட்சியில. அந்த மிஷினை எல்லா வாய்க்காலையும் விட்டு தூரெடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளவு மழை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு எல்லா முன்னேற்பாடுகளும் முடிந்திருக்கு. இது சென்னை மட்டும் இல்ல, திருச்சியிலும் அதே மாதிரி கமிஷனுக்கு சொல்லியிருக்கோம். எல்லா மாநகராட்சியிலும் எங்கெங்கெல்லாம் வாய்க்காலை சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்த சொல்லி எல்லா சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். கோவையில் துறை சார்பில் இன்று நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் மாநிலத்தில் சமச்சீரான தொழில் வளர்ச்சி மூலம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். கடந்த 3 ஆண்டுகளில் 415 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 16 தொழிற்பேட்டைகள் தொடங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதுவரை 30,324 தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டு 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 961 கோடியே 88 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 2615 கோடியே 30 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டு 30,324 தொழில் முனைவர்களை 3 ஆண்டு காலத்தில் தொழில் முனைவர்களாக இன்னைக்கு உருவாக்கி இதன் மூலமாக மட்டும் 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பு கால்நடை மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று பேசிய அவர் நகர பகுதிகளுக்கு இணையான பேருந்து சேவையும் மருத்துவ வசதிகளும் கிராம பகுதிகளுக்கும் செய்து தரப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக 7 நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களின் இயக்கத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு 2150 கோடி ரூபாய் தொகை தர வேண்டி இருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் கடந்த 2 ஆண்டுகளாக எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் பணம் வழங்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு புதிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் குறை கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களின் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு ரகுபதி கூறியிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் வரைவு வாக்குச்சாவடி பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அரசு தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகளில் புதிய வாக்குச்சாவடிகள் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். 1500க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கக்கூடிய 2 போலிங் பூத்ஸ் பிரிக்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு அவருடைய கருத்துக்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் அவற்றை 2ஆக பிரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் ஆய்வு செய்து அவர்கள் தரப்பில் அரசு அதிகாரிகள் BLO கிட்ட பெற்ற கருத்துக்கள் அடிப்படையிலும் வாக்குச்சாவடி மையங்கள் சீரமைப்பு தேவைப்படும் இடங்களில் நடத்தப்படும். திருச்சி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்று வெளியிட்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதுகுறித்து எமது நாகை செய்தியாளர். வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மாலை 5:45 மணிக்கு பேராலயத்திலிருந்து திருக்கொடி பவனி தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜெபங்களுடன் வேளாங்கண்ணி கடை தெரு, கடற்கரை, ஆரியநாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதி வழியாக சென்று பேராலய முகப்பிரை கொடி வந்தடைகிறது. இறைவேண்டல் செய்யப்பட்டு மாதா சொர்பம் பொறிக்கப்பட்ட திருக்கொடி மாதா மன்றாட்டு பாடல்களுடன் ஏற்றப்படும். பேராலயத்தில் தமிழ், ஹிந்தி, மலையாளம், கொங்கணி, ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு திருப்பலி நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெறும் US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் எப்டன் இணை நெதர்லாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் சுமித் நாகல் ஜப்பானின் யோஷிஹிட்டா இணை அமெரிக்க இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளைஞர்கள் அதிக அளவில் விளையாட்டுகளில் ஈடுபட்டு ஆரோக்கியத்தை பேண பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று பங்கேற்கிறார்.
சென்னையில் பருவமழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதாக மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ரோஹன் போபண்ணா எப்டன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.